நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல ரெட்மி தரப்புல இருந்து ரெட்மி 9A மொபைலை கூடியிருவில் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. அதே மாதிரி டெக்னோட Camon 16 சீரிஸ் மொபைலை இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல வந்து கடைசிக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. யாபர் செய்ய நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரெட்மி தரப்புல இருந்து ரெட்மி 9A மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் 2 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைலை ஆல்ரெடி யூரோப்பில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ யூரோப்பில் வந்து என்ன விலையில் லான்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 99 யூரோவில் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்தியாவோட மதிப்பு படி பார்த்தீங்கன்னா ஒரு 8600 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ அதுக்கப்புறம் Android 10 அவங்க சொந்த OS MIUI 12 மூலமா இந்த Android 10 வந்து ரன் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் செல்ஃபி கேமரா ஒரு 8 மெகா பிக்சல்லையும் வரும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் கொண்ட இந்த ரெட்மி 9A மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா இதே மாதிரி வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அநேகமாக இதே மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது. ஸோ கூடியவில் நீங்கள் வந்து ரெட்மி 9A மொபைலை இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ரெட்மி 9 மொபைலை வந்து சமீபத்தில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் விலை 9000 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மொபைலோட விலை வந்து 9000 ரூபாய் இருக்காது, அதிகமாக அதுக்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பில் இருக்கும். ஸோ கூடிய விரைவில் ரெட்மி 9A இந்தியாவில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்னோ தரப்புல இருந்து Camon 16 சீரிஸ் மொபைலை இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஆல்ரெடி இந்த டெக்னோ வந்து Camon 15 சீரிஸ் மொபைலை லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த டெக்னோ Camon 16 சீரிஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து 64 மெகா பிக்சலும் செல்ஃபி கேமரா வந்து 48 மெகா பிக்சலும் இந்த ஃபீச்சர் மட்டும் லீக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மொபைல் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எப்படி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான விஷயம். சமீபத்தில் OnePlus நிறுவனம் தங்களுடைய நாட் மொபைலை வந்து ஏஆர் லான்ச் பண்ணாங்கல்ல இந்த பெண்டமிக்னால, அதே மாதிரி நாங்களும் இந்த மாதிரி ஏஆர் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கையில் எடுத்துருக்காங்க. கூடியவில் டெக்னோ தரப்புலேருந்து Camon 16 சீரிஸ் மொபைலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்பில் வந்து ஒரு லீக்குங்க. அதாங்க, சாம்சங் வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜரை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்களா. ஸோ இது உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் Galaxy Z Fold 2 மொபைல் வந்து லான்ச் பண்ணும்போது அதோடு சேர்த்து இந்த வயர்லெஸ் சார்ஜரையும் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வயர்லெஸ் சார்ஜர் பேட் ட்ரியோ அப்படிங்கிற பேரில் ஆல்ரெடி சாம்சங் வந்து 2018 இதே வயர்லெஸ் சார்ஜர் டுவோ அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணாங்க. 2 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் இதே சாம்சங் நிறுவனம் வந்து வயர்லெஸ் சார்ஜர் பேட் ட்ரியோ அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ண போறதாக இந்த நபர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. Galaxy Z Fold 2 மொபைல் லான்ச் பண்ணும்போது இதுவும் உறுதியாக இருக்கும் அப்படின்னு இருக்காரு. ஸோ இந்த வயர்லெஸ் சார்ஜர் வந்து ஒரே டயத்தில் 3 டிவைஸை வந்து சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Xiaomi தரப்புல வந்து ஒரு அட்டகாசமான வாட்சும் Mi பேண்டும் லான்ச் ஆக போகுது இந்தியாவில். ஆல்ரெடி இந்த வாட்சும் இந்த பேண்டும் இந்தியாவுக்கு வெளியே லான்ச் ஆயிடுச்சு. ஸோ Mi வாட்ச் கலர் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கு வெளியே லான்ச் ஆயிடுச்சு. இந்த வாட்சை வந்து அப்படியே கொஞ்சம் பேரை மாற்றி Mi வாட்ச் ரிவால்வ் அப்படிங்கிற பேரில் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்தியாவில் என்ன விலையில் அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்திய அரசாங்கம் வந்து இந்த டெக்னாலஜி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டேக்ஸை வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதனால் இந்த வாட்ச் மேபி ஒரு 8000 ரூபாய்க்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துகிட்டு இருக்கு. Mi வாட்ச் ரிவால்வ் அப்படிங்கிற பேரில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. Xiaomi வந்து வெளியிட போகிறாங்க. இன்னொன்று Xiaomi வந்து Mi Band 5 அப்படிங்கிற ஒரு டிவைஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். அதுவும் வந்து யூரோப்பில் லான்ச் பண்ணாங்க. கடந்த வருஷம் தான் வந்து Mi Band 4 லான்ச் பண்ணாங்க. இந்த வருஷம் Mi Band 5 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 2 டிவைஸும் லான்ச் பண்ணக்கூடிய டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த Mi வாட்ச் ரிவால்வ் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Amazfit GTR அப்படிங்கிற ஒரு வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது களத்தில் இருக்குது 9999 ரூபாய்க்கு. அநேகமாக அதை விட கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே அந்த கஸ்டமரை அப்படியே இங்கே டைவர்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுவாங்க இந்த Xiaomi. நம்மளை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எபிக் கேம். இவங்க Fortnite அப்படிங்கிற ஒரு கேமை வந்து பிளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபேமஸான ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். பப்ஜிக்கு ஈக்குவலான ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எபிக் கேம் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா சமீபத்தில் ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்து இந்த Fortnite கேமுக்குள்ளே போய்ட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே அவங்க தளத்துக்கு டைவர்ட் பண்ணி அப்படி காசு சம்பாதிக்க முயற்சி பண்ணாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் நிறுவனம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு, மற்ற டெவலப்பர் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அந்த பாலிசியை வந்து மீறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப் ஸ்டோரில் இருந்து இந்த எபிக் கேமோட அந்த Fortnite கேமை வந்து
தடாலடியாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. உடனே கூகுள் ப்ளே ஸ்டோர் என்ன பண்ணாங்கன்னா இவங்களும் செக் பண்ணி பார்த்ததில் இவங்ககிட்டையும் வந்து அந்த மாதிரி ஒரு தில்லுமுள்ள காட்டியிருக்காங்க இந்த எபிக் நிறுவனம். உடனே நாங்களும் இந்த ஃபோர்ட்நைட் கேமை வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு புதிய அப்டேட் ஆப்பிள் தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எபிக் கேம் வந்து டேரெக்டாக கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் லீகலாக வந்து இதை வந்து ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா கேம் டெவலப்பர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அது மூலிமா தான் வந்து எந்த ஒரு கேமையும் வந்து நீங்கள் லான்ச் பண்ண முடியும். அந்த கேம் டெவலப்பர் அக்கௌண்ட்டை தடாலடியாக டெர்மினேட் பண்ணிட்டாங்க ஆப்பிள் நிறுவனம். இனி எபிக் நிறுவனம் ஃபோர்ட்நைட் கேமை வந்து ஐஃபோனில் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆல்ரெடி வந்து இந்த ஃபோர்ட்நைட் கேமை வந்து யாரெல்லாம் ஐஃபோனில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க பயன்படுத்தலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் புதிய புதிய அப்டேட் வந்து அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இந்த எபிக் கேமை வந்து ஆப்பிள் நிறுவனத்துக்கு பணிவாங்களா பணிய மாட்டாங்களா அப்படிங்கிறத காலம் தான் சொல்லும். நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Huawei தரப்புல இருந்து வாட்ச் ஃபிட் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்சை இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணிருக்காங்க, யூஏல லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறாங்க. 400 திர்ஹாம்ஸ், இந்தியாவோட மதிப்புப்படி ஒரு 8000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி யூஏல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ Huaweiயோட வாட்ச் ஃபிட். ஆல்ரெடி Huawei தரப்புல இருந்து வாட்ச் GT, வாட்ச் GT2 அப்படிங்கிற 2 வாட்சை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டைப்பில் இருந்துச்சு. பட் இது வந்து ரெக்டாங்குலர் டைப்பில் இருக்குது. AMOLED டிஸ்பிளே, அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் 24 hours இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. SpO2 அப்படிங்கிற பிளட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இதில் இருக்குது. இன்னும் ஏராளமான வசதிகள் இதில் இருக்குது. அதே மாதிரி 96 ஒர்க் அவுட் மோட்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 days பேட்டரி லைஃப் இருக்குங்க, செம அப்படிங்கலாம் இந்த Huaweiயோட வாட்ச் ஃபிட். இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படிங்கிற எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. இப்போதைக்கு யூஏல மட்டும் இந்த Huaweiயோட வாட்ச் ஃபிட்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. விலை 400 திர்ஹாம்ஸ், இந்தியாவோட மதிப்புப்படி 8000 ரூபாய். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புதிய புதிய டெக்னாலஜியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுல சிறந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானும் ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் புதிய புதிய டெக்னாலஜியை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஃப்ளையிங் கார், அதாங்க ஸ்கை டிரைவ் ஃப்ளையிங் கார் அப்படிங்கிற ஒரு காரை வந்து வெள்ளோட்டமாக விட்டுருக்காங்க. அதாவது கண்டுபிடிச்சி விட்டுருக்காங்க, ட்ரையல் சோதனை அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் பறக்கக்கூடிய ஒரு ஃப்ளையிங் காரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் ஒரு ஆள் மட்டும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட் வந்து ஓகே ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 30 நிமிஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி அமைக்க போகிறதாக சொல்கிறாங்க. அநேகமாக இதை மாதிரி ஒரு 100 ஃப்ளையிங் கார் வந்து அவங்க உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2023க்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேர் கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கணக்கில் எடுக்காமல் நாங்கள் எங்களுடைய ப்ராஜெக்டை வந்து முன்னெடுத்து கொண்டு போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜப்பானில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி தெரிவிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த ஃப்ளையிங் கார் வந்து வரலாம். பட் ஒரு தனிநபரால் இந்த ஃப்ளையிங் காரை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. $1 மில்லியன் இருக்குமோ அப்படிங்கிறது தெரியல. ஸோ நல்ல ஒரு இன்னோவேஷன், நல்ல ஒரு கண்டுபிடிப்பு. இது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆங்கில படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, மனிதர்கள் வந்து சின்ன சின்ன கார்களில் பறக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஜப்பான் நிறுவனம் வந்து ஒரு ஃப்ளையிங் காரை வந்து கண்டுபிடிச்சி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. என்ன நண்பர்களே, இவ்வளவு நேரம் இந்த டெக் நியூஸ் வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோ இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.